ஓகே. எக்ஸாம்பிள் 4. எக்ஸாம்பிள் 4 என்னடா சொல்றேன். The length x of rectangle is decreasing at the rate of 3 centimeter per minute. லென்த் யாரு பிரெத் யாருங்களா? ரெண்டு டைம் இருக்குது. யார் எல் யார் பி? Length வந்து horizontal line, ம் breadth வந்து vertical line. ஓகே. அப்போ இவன் வந்து என்ன எடுக்க சொல்லிக்கிறான்? எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லிக்கிறானா? ஓகே. X minus decreasing at the rate of 3 centimeter per minute. dx by dt டிகிரீஸிங்கிட்டாங்க. அப்போ -3 சென்டிமீட்டர் பர் மினிட்ன்றாங்க. ஓகே, அடுத்தது. And the width y is increasing at the rate of 2 centimeter per minute. அப்போ dy by dt இன்க்ரீஸிங்கா? இன்க்ரீஸிங் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் பர் மினிட். இது ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எப்படி கொடுத்துருக்காங்க? Understand பண்ணி. ஓகே, இதுக்கப்புறம் தான் அடுத்தது கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் வேல்யூவை சொல்லிக்கிறாங்க 10 அண்ட் ஒய் வேல்யூ 6. இதெல்லாம் முடிச்சு முன்னாடி tx by டெரிவேட்டிவ் கான்செப்ட்ல முடிச்சு முன்னாடி அப்ளை பண்ணணும். டைரக்டா அப்ளை பண்ணா ரிசல்ட் வராது. இதுதான் சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? பெரிமீட்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன கண்ணு? 2l plus 2b. 2 காமன் l plus b, l plus b, l x plus y. கரெக்ட்டா கண்ணு? ஓகே சார். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்ப tp by dt கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க 2 into tx by dt plus dy by dt. அப்ப டைரக்ட்டா வேல்யூ சப்மிட் பண்ண முடியுது. அப்ப என்ன 2 into dx by dt ஓட வேல்யூ என்ன? -3 plus dy by dt 2 கரெக்ட்டுங்களா? -3 2 என்ன கிடைக்குது நமக்கு? என்ன ரிசல்ட்? -2 -2. சரிமா? அப்ப பெரிமீட்டரோட லென்த்தோட கான்செப்ட் தான். அப்ப இது வந்து சென்டிமீட்டர் பை மினிட். சென்டிமீட்டர் பெரிமீட்டர் சொல்லுமா? பெரிமீட்டர் நெகட்டிவ் வேல்யூல இருக்கலாமா சார்? ரேட் ஆஃப் சேஞ்ச். பெரிமீட்டர் நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நீ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துட்ட, ஒரு ஸ்டோன் விழுது, அந்த ஸ்டோன் விழும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஸ்பாட் தான் பார்க்குறேன். அதே டைம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் போது அந்த அதே என்ன ஆகும்? அந்த சர்க்குலர் இது என்ன ஆகும்? டிக்ரீஸிங் ஆகும். பெரிய சர்க்கிள் என்னவோ அப்படியே டிக்ரீஸிங் ஆகும். அதே ஐடியா தான். ஒரு இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இங்கே டயக்ராமே போட்டு காட்டுறேன். பெரிமீட்டர் டிக்ரீஸ் ஆகலாமான்னா பெரிமீட்டர் வந்து மைனஸ் வரலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் பற்றி தான் பேசுகிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ பார்த்துங்க, இது பாருங்க, இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகுது. அது இப்படி பண்ணும்போது எது அவனுக்கு பெருசாகுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? எது பெருசாகுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? இங்கே பாருங்க, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரெத் வந்து லோவாக இருக்குது. அதே மாதிரி அதே லென்த்தை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க, சிக்னல் பண்ணுவாங்க. அப்படியே பாருங்க, பிரெத் இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து டிக்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது நீ கேட்கறக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, பெரிமீட்டர் டிகிரீஸ் வரலாமான்னு கேட்குறேன். கரெக்டுங்களா? பெரிமீட்டர் டிகிரீஸ் கிடையாது. பெரிமீட்டர் வேல்யூ பாசிட்டிவ் தான். ஏன்னா இதனோட லென்த் நீங்க கண்டுபிடிக்க போற. பெரிமீட்டர் என்னது? ரெண்டே ஆட் பண்ணிட்டு வரதான் பெரிமீட்டர். இதனோட வேல்யூ உனக்கு பிளஸ் தான். பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னது? ரெடியூஸ் ஆகுது. எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு பாக்குறீங்க. ஓகே சார். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாக்குறீங்க. அது இன்க்ரீஸிங் டிகிரீஸ்னு தெரியாது. கால்குலேட் பண்ணும்போது பெரிமீட்டர் வந்து டிகிரீஸ் ஆகுங்கிறான். எந்த வேல்யூக்கு? எக்ஸ், அதாவது டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ வந்து -3 சென்டிமீட்டர். அதை இப்போ இன்க்ரீஸிங் டிகிரீஸிங் பண்ணலாம். இந்த சேஃப் இன்க்ரீஸிங் டிகிரீஸிங் பண்ணலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 இருக்குதுன்னா, இப்போ பெரிய ரெக்டாங்கிள் இருக்குதுன்னா இது 3 சென்டிமீட்டர்னா அவன் என்ன சொல்கிறான்? -3 குறைய சொல்கிறான். -3 குறைக்கும் போது அவனோட பெரிமீட்டர் வேல்யூ குறையுதுங்கிறாங்க. இப்படி குறைக்கும் போது இது மாதிரி குறையுதுங்கிறாங்க. இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது நார்மல் இருக்குன்னு வச்சுக்கோ. இதையும் கம்பேர் பண்ணும்போது பெரிமீட்டரோட லென்த் என்னங்கிறான்? நெகட்டிவ் வேல்யூ வருங்கிறான். சரிங்கம்மா? அப்போ இன்க்ரீசிங் டிகிரீசிங் கான்செப்ட் வரி இது வந்து நெகட்டிவ் வருது. நெகட்டிவ் என்னது? நீ நெகட்டிவ் எழுத பிடிக்கலன்னா நீ என்ன எழுதலாம்? டிகிரீசிங் சொல்லி கூட எழுதிக்கலாம். நீ கேட்ட கொஸ்டின் ஆன்சர் இஸ் 2 பெரிமீட்டர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர் இஸ் டிகிரீசிங் ஆன் த வேல்யூஸ் 2 சென்டிமீட்டர் பை மினிட் எழுதலாம். ஏன்னா இங்கே வேர்டு என்ன இருக்கு? வேணும் வேர்டு வந்து டிகிரீசிங் வேர்டு இருக்கு. சரிங்களா? வேர்டு வந்து டிகிரீசிங் வரலாண்டா. பெரிமீட்டர் நெகட்டிவ் வரக்கூடாது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ நெகட்டிவ் வரணும். வெரி குட். கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஏரியா கூட நெகட்டிவ் வரணும், வால்யூம் கூட நெகட்டிவ் வரணும். எப்போ? வால்யூமோட வேல்யூ வராது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக கூட வரலாம். அதே மாதிரி ஏரியாவோட வேல்யூ வரலாம்.
ஏன்னா உனக்கு ஷேப் மாறும். இன்க்ரீசிங் டிக்ரீஸ்னா இதனோட ஷேப் மாறப்போகுது. உனக்கு அவன் வி வேல்யூ கேட்கல, சேஞ்ச் ஆஃப் வேல்யூ தான் கேட்கறான் தவிர வி வேல்யூ கேட்கல. சரிங்களா? ஓகே சார். வி வேல்யூ எப்பயுமே பாசிட்டிவா எடுக்க போறீங்க. இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா தான் பார்க்க போறீங்க. ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடும் போது உனக்கு எனர்ஜி இருக்கும், எப்படி இருக்கும்? அதே நீ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கும்போது எப்படி எனர்ஜி இருக்கும்? அதுதான் பூஜானா எப்பயுமே பூஜாவாக தான் இருக்க போற. பட் உன்னோட எனர்ஜி எப்படி இருக்கும்? நீ எந்த அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு, அதாவது ஃபுட்னா ப்ரோட்டீனோட சேர்த்து எல்லாம் கலந்து எடுக்கும்போது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பியோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகியோ. அதை இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கோட ஸ்பீட். சரிங்களா? ஓகே சார். மற்றபடி எதுவும் இல்லை. அப்போ நெகட்டிவ் ஆகும், எனர்ஜி கண்டிப்பாக நெகட்டிவ் ஆகும். நீ அதுக்கு மாதிரி ஃபுட் எடுக்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி வந்து நெகட்டிவ் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. கொஸ்டின் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பி, ஏரியா கேட்டுக்கலாம். பி என்னடாங்கன்னு ஏரியாவோட வேல்யூ எல் இன்டு பி ஆர் எக்ஸ் ஒய். கரெக்டுங்களா? எக்ஸ் டிஏ பை டிடி ஃபார்முலா என்னது? யூ இன்டு பி மெத்தட். கரெக்டாமா? அப்போ இன்ட்டு டிஒய் பை டிடி ஆர் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிடி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. கரெக்டாமா? ஆமாம் சார். சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ் அண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ? எக்ஸ் 10, ஒய் வந்து 2 பாசிட்டிவ் 2. அப்போ என்னாச்சு? எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து பாசிட்டிவ் 2 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னடா பார்த்தியா? ஒய்யோட வேல்யூ 6. 6 தான். 6 மைனஸ் 3 ஓகே. 6 இன்ட்டு மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணி என்னாச்சு? 60 மைனஸ் 80 எவ்வளோ கிடைக்கிட்டா? 42வா? 44. என்னென்ன வேல்யூ வரும்? மாற்றி போட்டு என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 10 சார். ஓகே, எக்ஸ் வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 2வா? ஒய்யோட வேல்யூ 6 சார். இல்லை, டிஎக்ஸ் பை டிடி. நான் டிஎக்ஸ் பை டிடி வேல்யூ மாற்றி போடுங்க. வேல்யூ மட்டும் கரெக்டாக சொல்லு. இந்த வேல்யூ மாற்றி போடு. என்ன கிடைக்கும்? எக்ஸ் வேல்யூ 10, டிஎக்ஸ் பை 10 into 2 plus 6 into minus 3. அவ்வளோதான். இதுதான். ஓகே, தேங்க்யூ. அப்போ என்னாச்சு? 20 மைனஸ் 18. அப்போ எவ்வளோ? 2. இது எதனோட வேல்யூ? டிஏ பை டிடியோட வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வருது பார்த்தியா? நெகட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். இப்போ இது என்னது? டிஏ வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை மினிட் கொடுத்துக்கிறோம், அதனால் மினிட் பண்ணுறோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை. அவ்வளோதாங்க. என்ன டவுட்டு? டவுட் இல்லைங்க சார். சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை சொல்லுங்கள்.